Dear students, in the video let us discuss about rearrangements of a series. ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஒருவேளை நம்ம கொடுத்துருக்கிற சீரியஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா இப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண சீரியஸ் அதுவும் கன்வர்ஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டிஃபைன் வாட் இஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறேன். So this is definition 3.52. So definition 3.52. Okay. So நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்கேன், சீரிஸ் கொடுத்திருக்கேன். So let summation an be the given series. Okay, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா consider a function. let f be a function from என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா n ல இருந்து n க்கு போற மாதிரியான function. Okay, let be a bijective function. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க கோடொமைன்ல எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் சரி given by என்ன பண்ணிக்கலாம்? that is f of n, f of k இல்லனா f of n னு வெச்சுக்கலாம். f of n which is equal to some k suffix n அப்படி கொடுத்துக்கிறேன் for every n belongs to natural number. Okay, note that this function is a bijective function. bijective function என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும், ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும், அதான் அதனுடைய அர்த்தம். ஓகே, சோ எந்த நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். தட் இஸ் இந்த kn அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, this is a sequence. This kn is a sequence of natural numbers இதெல்லாம் ஒரு sequence of natural numbers தான். okay, such that all n belongs to n. okay, நீங்க natural numberல எந்த n கொடுத்தாலும் it will appear. okay, it appears in இதுல kn ல இருக்கும், இதுல once and only once. okay, சரி, இதெல்லாம் புரியலன்னா ஒண்ணும் இல்லை, இது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லைன்னா 1 2 3 அப்படின்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸை நான் மாத்தி எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆனா ஒரே ஒரு இதுக்கு தான் நீங்க இதே இது சப்சீக்வன்ஸ் பார்க்கும்பொழுது நீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா பைஜெக்டிவ்னு அசியூம் பண்ண மாட்டீங்க. இட் இஸ் மோனோடானிக்கலி இன்க்ரீசிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சப்சீக்வன்ஸ்ல இந்த இதனுடைய சப்சீக்வன்ஸ் பாக்குறேன். ஓகேயா, யாரு 1 2 3 4 5 6 7 இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சப்சீக்வன்ஸ் என்னதுன்னா நீங்க இதை மட்டும் எடுத்துக்கலாம், 1 3 5 7 இப்படி மட்டும் எடுத்துக்கலாம். இது சப்சீக்வன்ஸ். ஏன் இந்த இடத்துல ரெண்டுலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் இப்ப சொல்றது இது வந்து என்னது அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா நீங்க என்னன்னா எந்த நம்பர் எடுத்தாலும் இந்த 6ன்னா இந்த 6 இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல 6 வந்திருக்கணும், ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கணும். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல 2 அப்படின்னா this 2 could be somewhere here, ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கணும். இந்த லிஸ்ட்ல எல்லா இன்டிஜர்ஸ் இருக்கணும், ஒரே ஒரு இதுக்கு தான், அதுதான் இது சொல்ல வரேன். ஓகே, தென் இதை அழிச்சிட்டுமா, தென் இந்த kn இப்போ put n dash which is equal to kn. okay, then the series summation an dash is known as a rearrangement of யாரு summation an உடைய rearrangement. சார் இது எப்படி சார் ரீஅரேஞ்ச்மெண்ட், இது எப்படி எனக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா நான் ஒரு சீக்வன்ஸ் சீரியஸ் கொடுக்குறேன். ஓகே,
So let us consider this series that is equal to summation உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துக்கிட்டுமா, that is r to the power n, r power n, okay, where r is less than 1. இப்படி ஒரு சீரிஸ் இருக்கு. அப்ப இந்த சீரிஸ் எப்படி எழுதுவீங்க? 1 அடுத்தது plus 1 plus r plus r square plus r cube plus r power 4 plus r power 5 plus r power 6 plus r power 7 இப்படி தான போயிட்டு இருக்கோம். இப்போ நான் இதுக்கு நான் ஒரு ரீஅரேஞ்ச்மென்ட் கொடுக்க போறேன். 1 plus r square plus r plus r power 4 plus r cube plus r power 6 plus r power 5 plus r power என்னது 8 plus r power 7. இதே தான். அங்க பாருங்க, இது இங்க மேப் ஆயிருக்கு, இது இங்க மேப் ஆயிருக்கு. எல்லா இடமும் பாருங்க அப்படியே கிராஸ். ஓகேங்களா? இதைத்தான் அப்படியே செஞ்சிருக்கேன். ஓகே, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா பாருங்க, எல்லா டேர்ம்ஸும் இதுல வந்துடணும், எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, சப்சீக்வன்ஸ்ல வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணலாம், ஆனா இங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாது. எந்த டேர்மையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்த டேர்மை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், மாத்தி அமைச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் மாத்தி போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ரீஅரேஞ்ச்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் இஃப் ஐ எம் ஹேவிங் திஸ் சீக்வன்ஸ், இது வேற இன்னொரு ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்றேன் பாருங்க. இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 ஓகே பிளஸ் ஆர், ஓகே பிளஸ் ஆர், ஆருக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ கால் இட் பி ஆர் ஸ்கொயர், ஓகே பிளஸ், சாரி கரெக்டா தானே வரும். இப்போ பாருங்க, ஆர் கியூப் பிளஸ் ஆர் பவர் 5 பிளஸ் ஆர் பவர் 4. ஓகே, என்னது அப்படின்னா, ரெண்டு ஆட் டேர்ம் ஒரு ஈவன் டேர்ம். ஓகே, ரெண்டு ஆடு ஒரு ஈவன். அடுத்து என்ன வரும், ஆர் பவர் 5க்கு அப்புறம் என்ன 7 பிளஸ் ஆர் பவர் 9 பிளஸ் ஆர் பவர் 6. ஓகே, இது ரெண்டு ஆட் டேர்ம் ஒரு ஈவன் டேர்ம். ஓகே, பிளஸ் அப்புறம் என்னது, ஆர் பவர் 7ன்னா என்னது 10, அப்புறம் 11 பிளஸ் ஆர் பவர் 13 பிளஸ் ஆர் பவர் 8. ஓகே, இப்படி இதுவும் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். பாருங்க, இவன் எல்லா எலமெண்ட்டும் இதுலயும் இருப்பான். பாருங்க, 1 இதுல மேப் ஆகுறான், 2 மேப் ஆகுது, 3 ஒன்றும் பிரச்சனை இல்லை. R3 மேப் ஆயிருச்சு கரெக்டா. அப்புறம் R4 இந்த மேப் ஆயிருக்கு, R5 மேப் ஆயிருக்கு. ஓகே, எல்லா டேர்ம்ஸும் இதுல இருக்கணும், ஆனா மாறி இருக்கணும். மாறி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா, கொஸ்டின் சப்போஸ் சம்மேஷன் an கன்வர்ஜ் ஆகுது. Let some, okay, converges, okay, say summation an which is equal to capital A. Okay, இது வந்து எங்க கன்வர்ஜ் ஆகுதுன்னா capital A க்கு கன்வர்ஜ் ஆகுது. Let summation an dash be a rearrangement of array summation a. ஓகே, இதனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் யாரு, an dash. இந்த an dashங்கிறது இதனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட். if assume summation an dash converges. Now the question is it okay, say இதுக்கு வேற say this is summation an dash which is equal to b ன்னு எடுத்துக்கிட்டேன். சம்மேஷன் an dash வந்து என்னது, b அப்படின்னு வச்சுக்கிட்டேன். கொஸ்டின் வந்து is capital A which is equal to b. இதான் கேள்வி. is that capital A equal to b? இது ரெண்டும் ஒரே லிமிட்டுக்கு தான் கன்வர்ஜ் ஆகணுமா அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, but it need not be. ஓகே, so need not be. இது அப்படி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆகும். எப்போ ஆகும்னா, இந்த கொடுத்திருக்கிற சீரியஸ் பார்த்தீங்களா, இது வந்து if it is absolutely convergent, if absolutely converge ஆச்சுன்னா இது ரெண்டு ஈக்குவல். இது அப்சல்யூட் கன்வர்ஜ் ஆகலைன்னா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சோ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். we are going to see an example of a series which converge. ஓகே, அதோட ரீஅரேஞ்ச்மெண்ட் அதுவும் கன்வர்ஜ்னு ப்ரூவ் பண்றேன். ஆனா இந்த ரெண்டு லிமிட்டுமே வேற அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே, சோ லெட் us see example 3.53. okay, so we'll take a series. Consider the series
consider the series. Yes, series யாரு அப்படின்னா I call this series to be like இந்த series நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். That is, this is summation n equal to 1 to infinity minus 1 the whole power n plus 1 divided by n. இந்த சீரிஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு. Consider the series summation n equal to 1 to infinity minus 1. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா எழுதிட்டுமா. அப்போ ஃபர்ஸ்ட் என்னக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 plus 1 2, அப்போ minus 1 the whole square by 1. அப்போ 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்தது அப்படின்னா 1. ஓகே, ரெண்டாவது minus 1 by 2. ஓகே, மூணாவது plus 1 by 3. நாலாவது minus 1 by 4. அஞ்சாவது plus 1 by 5. ஓகே, minus 1 by 6. plus 1 by 7. ஓகே, minus 1 by 8. இப்படியே போய்கிட்டே இருக்கும். பிளஸ் அப்போ என்னன்னா இதில் ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க மைனஸாக இருக்கு. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம் மைனஸ், தேர்ட் டேர்ம் பாசிட்டிவ், ஃபோர்த் டேர்ம் மைனஸ், நெகட்டிவ் நெகட்டிவ் இப்படி வந்துட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சப்போஸ் இஃப் ஐம் ரைட்டிங் திஸ் இஸ் டு பி, இதை ஃபுல்லாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா A1 A2 A என்ன எழுதிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நான் இப்படி எழுதிக்கிறேன், ஐ கால் திஸ் இஸ் டு பி மை, இதுக்கு பேர் வந்து என்னன்னா C1 C2 C3 C4 C5 C6 C7 C8 இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்பர் ஒன் that is modulus of C1, இது பாசிட்டிவ் தான், பிரச்சனையே இல்லை. This is greater than or equal to, of course, modulus of C2, கரெக்டா, which is greater than or equal to modulus of C3, which is greater than or equal to divide இருக்கும், and which is greater than or equal to modulus of Cn, which is greater than or equal to modulus of Cn plus 1. Okay, so this is a decreasing sequence. This is a decreasing sequence. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா, we are having this C, R terms எல்லாம் இதெல்லாம் பாசிட்டிவ். ஓகே, R terms வந்து இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் அப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, அப்போ C 2n minus 1 which is always greater than or equal to 0, and C2n, that is even terms எல்லாம் வந்து என்ன இருக்குன்னா இதெல்லாம் நெகட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ் 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 நெகட்டிவ். So we are having these are all negative. So Cn, this is all less than or equal to 0 for all n belongs to natural number. Okay, so what is the third term on the another அப்படின்னா, note that இதுல Cn அப்படிங்கிறது யாரு அப்படின்னா Cn which is equal to, I call it to be 1 by n if n is odd. Okay, minus 1 by n if n is even. அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, odd term எல்லாம் converges to 0, even term converges to 0. So this implies that I can write this Cn converges to 0. இது எழுதலாமா, Cn converges to 0 அப்படி எழுதிடலாம். Okay, then we are having this summation Cn converges. Okay, இது யாரு, by Leibniz theorem. Okay, by Leibniz theorem we are having this series as a convergent series. Okay, so that is, this is a convergent series, is a convergent series. Okay, இதுதான் எனக்கு வேணும். சரி, இப்போ இந்த சீரீஸ் எல்லாம் கொஞ்சம் அடுத்த பக்கத்தில் எழுதிருப்பாங்க. Let us take to be next page. அடுத்த பக்கம் வர மாட்டேங்க. Okay, so thus 1 minus 1 by 2 plus 1 by 3 minus 1 by 4 plus 1 by 5. நான் கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் எழுதிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும், அதுக்கு அதனால இல்லை. 1 by 6 minus plus 1 by 7 minus 1 by 8 plus 1 by 9 plus is a convergent series, is a convergent series.
Okay, சரி இந்த கன்வர்ஜென்ட் சீரிஸ் இருக்கட்டும் அப்படின்னா இதனுடைய சீக்வென்ஸ் ஆஃப் பார்சஸும் then the sequence of partial sum okay இதுக்கு பேர் வந்து என்னது sm okay of star converges say இதுக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கிறேன் sn converges to s ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே இதுதான் ஸ்டார் இந்த சீரிஸ்னுடைய சீக்வென்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் கன்வர்ஜ் ஆகுது அது கன்வர்ஜ் ஆகக்கூடிய லிமிட் வந்து என்னது s ன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே சரி இப்போ நோட் பண்ணுங்களேன் இந்த சீக்வென்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல s1 யாரு அப்படின்னா 1 s2 அப்படிங்கிறது யாரு அப்படின்னா 1 minus 1 by 2 s3 அப்படிங்கிறது யாரு அப்படின்னா 1 minus 1 by 2 plus 1 by 3 ஓகே சரி s4 அப்படிங்கிறது யாரு அப்படின்னா I'll write this is இதுல இருந்து இது வரைக்கும் ஓகேங்களா so we are having this சரி இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இதனுடைய வேல்யூ மட்டும் s3 னுடைய வேல்யூ மட்டும் பார்த்துக்கலாமா அப்ப என்னது அப்படின்னா LCM எடுத்துட்டேன் so we will have this is to be 6 ஓகே அப்ப இங்க ஒரு 6 minus 3 மூவி 2 6 இந்த இடத்துல என்னது plus 2 ஓகே plus 2 so என்ன கிடைக்கும் இந்த இடத்துல அப்படின்னா 8 minus 3 5 அப்போ 5 by 6 we will have this is so s3 which is equal to 5 by 6 ஓகே இத மட்டும் நோட் பண்ணிக்கிறோம் சரி இப்போ இந்த சீக்வென்ஸை கொஞ்சம் மாத்தி எழுதுறேன் பாருங்க முதல்ல நான் என்ன எப்படி எழுதுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் I'll write this is to be 1 minus 1 by 2 plus 1 by 3 இது 1 then I may write this is minus then I may write it like this என்னது அப்படின்னா 1 by 4 minus 1 by 5 1 by 4 minus 1 by 5 அடுத்தது minus I may write this is 1 by 6 minus 1 by 7 okay minus அடுத்தது 1 by 8 minus 1 by 9 இப்படி எழுதிக்கலாமா plus sorry minus அப்படி போடுறேன் minus dot 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 அப்ப நல்லா பாருங்க இந்த ஈக்குவேஷனை நான் இந்த முதல்ல இத மட்டும் தனியா ஒரு கிளப் பண்ணிட்டு அப்புறம் இத ரெண்டையும் கிளப் பண்ணிருக்கேன் அப்புறம் இது எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டேன் ஒரு மைனஸ் மட்டும் வெளிய எடுத்துட்டேன் and note that இது என்ன நடக்கும் அப்படினா 5 minus 4 by 20 okay so இந்த இடம் வந்து யாருன்னா this is equal to 5 minus 4 by 20 கரெக்ட்டா இந்த இடம் வந்து 7 minus 6 by 6 42 okay so இந்த இடத்துல 9 minus 8 by 72 okay so அப்படினா note that these are all positive இது positive okay அப்ப என்ன நடக்குது அப்படினா now note that முதல்ல இது s3 இது ஃபுல்லா கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு s3 கிடைச்சிருக்கு அப்ப s3 இது வரைக்கும் கூட்டினா s4 இது வரைக்கும் கூட்டினா s5 then I may write this s3 which is greater than என்னது s5 கரெக்ட்டா ஏன் அப்படினா this is a positive quantity நல்லா பாருங்க s5 அப்படிங்கிறது யாருன்னா 1 minus 1 by 2 plus 1 by 3 okay minus I may write having a positive term என்னது 1 by 4 அதெல்லாம் இப்படி எழுதிட்டுமா சரி 1 by 4 minus 1 by 5 so this is equal to இது யாரு s3 இது ஃபுல்லா வந்து என்னது இது s5 சரி this is s5 which is equal to this minus இது யாரு 1 by 20 which is smaller than s3 அதுதான் எழுதிருக்கேன் அப்ப s3 which is greater than s5 அப்படி எழுதிருக்கேன் ஓகே இப்போ இதே மாதிரி s5 இது s6 இது கூட கூட்டினீங்கன்னா s7 அப்போ s7 which is equal to இது வரைக்கும் உள்ளது வந்து s5 அப்போ s5 minus I may write this 1 by 6 minus 1 by 7 அப்ப என்ன கிடைக்கும் this is s5 minus என்னது 1 by 42 note that this is less than s5 ஓட இது சிறுசு அப்போ I may write this is greater than s7 okay which is greater than இப்படி போயிட்டே இருக்கு அரிகட்டி and note that இதனுடைய வேல்யூ வந்து என்னது அப்படினா this is s3 னுடைய வேல்யூ வந்து என்னது 5 by 6 அப்போ 5 by 6 which is so this would implies that I may write this is
5 இல்லைன்னா இப்படி எழுதிக்கணுமா s இங்க பாருங்க இதுக்கு அடுத்து என்ன வரும் s9 which is greater than s11 which is greater than அதாவது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் 3 5 7 9 11 அப்புறம் என்னது s13 ஓகே greater than இப்படி போயிட்டே இருக்கும் இதுல particularly I may write this is sn s இதெல்லாம் odd term தான் I may write this is s2n plus 1 which is less than okay less than or equal to போடுறோமா less than or equal to s5 sorry s5 for every okay I am write this is for every n greater than or equal to 2 கரெக்ட்டா n க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 5 அப்ப ஈக்குவல் கிடைச்சிரும் n க்கு பதிலா 3 போட்டீங்கன்னா 6 plus 1 7 அப்ப இந்த இடம் which is strictly less than அப்ப நான் இத என்ன பண்ணிட்டேன்னா less than or equal to அப்படினு போட்டு எழுதிட்டேன் and note that sn converges to யாரு s so this sn converges to s அப்படி இருக்கும்போது so this since sn converges to s ஆக இருக்கிறதுனால this fellow will converges to s okay this fellow is less than or equal to even constant this is fixed இது வந்து யாரு fixed இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல அப்ப என்ன கிடைக்கும் this is less than or equal to s5 ஆனா s5 வந்து எதோட பெருசு s3 ஓட this is strictly less than s3 this s3 ங்கிறது யாரு this is 5/6 அப்போ that is இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா that is if s is equal to summation n equal to 1 to infinity minus 1 the whole power n plus 1 divided by n then this s would be strictly less than 5/6 this s would be strictly less than 5/6 இப்போ நான் இந்த சீரிஸ்க்கு ஒரு ரீஅரேஞ்ச்மென்ட்ட கன்சிடர் பண்ண போறேன் இது எப்படி கன்சிடர் பண்ண போறேன் அப்படினா ஒண்ணு இல்ல என் கையில இருக்கிற இந்த சீரிஸ் இருக்குலையா இதுல ஒரு ரெண்டு பாசிட்டிவ் டேர்ம் ஒரு நெகட்டிவ் டேர்ம் இது ஐடியா அப்ப ரெண்டு பாசிட்டிவ்னா இது முதல்ல இது ரெண்டாவது மூணாவது இவன் அதுக்கு அடுத்தது 4 5 ஆறாவது இவன் ஓகே அப்புறம் என்னது ரெண்டு பாசிட்டிவ் 7 அப்புறம் எத்தனை 11 வருமா 1 divided by 11 வரும்னா அது பாசிட்டிவ் தானே அப்ப இவன் minus this okay so I'll rewrite I'll give another rearrangement okay consider the following rearrangement consider the following rearrangement okay இது என்ன சார் அப்படினா okay that is rearrangement of summation minus 1 the whole power n plus 1 divided by இவனுடைய rearrangement தான் okay n equal to 1 to infinity இவனுடைய rearrangement okay given by எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படினா that is two positive terms followed by a negative term இது ஐடியா that is இது என்னது அப்படினா பாருங்க இது எனக்கு கையில கொடுத்திருக்காங்க 1 minus 1/2 okay இது வேணா வேற கலர்ல எழுதிக்கலாம் okay so இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க okay இது 1 minus 1/2 plus 1/3 minus 1/4 plus 1/5 minus 1/6 plus 1/7 minus 1/8 plus 1/9 minus 1/10 plus 1/11 okay minus இப்படி போயிட்டு இருக்கு அப்ப இதல நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் பாருங்க முதல்ல ரெண்டு பாசிட்டிவ் டேர்ம் அப்ப ரெண்டு பாசிட்டிவ்னா இவன் ஒரு பாசிட்டிவ் அப்போ 1 plus 1/3 okay followed by a negative term அப்போ minus 1/2 இது அடுத்தது minus 1/2 அடுத்தது ரெண்டு பாசிட்டிவ் டேர்ம் அப்புறம் யாரு 1/5 1/7 அப்போ plus 1/5 plus 1/7 followed by one negative term யாரு minus 1/4 அப்போ minus 1/4 okay அடுத்தது என்னது ரெண்டு பாசிட்டிவ் டேர்ம் அப்போ 1/7 க்கு அப்புறம் 1/9 1/11 அப்போ plus 1/9
plus 1 by 11 அதுக்கப்புறம் என்னது minus இந்த negative term அப்போ minus 1 by 6 ஓகே அடுத்தது plus அடுத்து என்ன பண்ண போறேன் plus positive term என்னெல்லாம் கிடைக்கும் எனக்கு positive plus 11 க்கு அப்புறம் 1 by 13 plus 1 by 15 okay then I'll go for minus 1 by 8 okay அதுக்கப்புறம் plus இப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ இதான் என்னுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த சீரீஸ்னுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெண்டு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டு சரி அடுத்தது ரெண்டு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இப்படியே அடுக்கிறேன் ஓகே now this is my summation an dash ஓகே இதுதான் an dash n equal to 1 to infinity அதாவது இதை குழப்பி வச்சிருக்கேன் வேற ஒண்ணுமே இல்லை so we have rearranged this series now we shall show that இந்த series converge ஆகுது இந்த series வந்து இந்த 5 by 6 முதல்ல உள்ள series வந்து எதுக்கு converge ஆகுது அதனுடைய லிமிட் வந்து எதை விட கம்மின்னு சொல்லியிருக்கேன் 5 by 6 விட கம்மி ஓகே இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா this series is going to converge this series is a convergent series whose limit is greater than 5 by 6 5 by 6 ஓட பெருசா இருக்குங்க அப்படியே என்ன அர்த்தம் ஒரே சீரிஸ் தான் ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ண உடனே அதே லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை வேற லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகலாம் ஓகே தட் இஸ் the example we are going to discuss today ஓகே சரி இது எப்படி சொல்ல போறேன்னு மட்டும் பாருங்க ஓகே சரி இந்த டேர்ம் ஃபுல்லா நான் ஒரு பிராக்கெட் போட்டுக்க போறேன் என்ன பிராக்கெட் அப்படின்னாங்க பாருங்க இப்படி ஒரு பிராக்கெட் மூணு டேர்மா ஒரு பிராக்கெட் போடுறேன் இந்த சைடுல ஃபுல்லா இப்படி எல்லாம் பிராக்கெட் போடுறேன் ஓகே this is the thing அப்படியே மூணு பிரிச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ மூணு அதாவது ரெண்டு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இப்போ இதை பிரிச்சுக்கிறேன் சரி இதை ஃபுல்லா ஒரு ஜென்ரலா ஒரு இது பண்ணோம்னா this bracketல உள்ளதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா this bracket can be then the bracket elements okay elements can be written as எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா written as okay எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா this is 1 divided by 1 கொஞ்சம் இந்த படத்தை வச்சுக்கோங்க I'll write this is 1 divided by 4k minus 3 plus 1 divided by 4k minus 1 minus 1 divided by 2k okay for every k equal to 1 2 3 நீங்க k க்கு பதிலா 1 போடுங்க பாப்போம் அப்ப என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 1 divided by 4 minus 3 வந்து என்னது 1 4 minus 1 வந்து 3 இங்க வந்துருச்சா 1 3 k க்கு பதிலா 1 போடுவோம் இந்த டேர்ம் ஓகே சரி k க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 4 2 8 8 minus 3 வந்து 5 இங்க ஓகே k க்கு பதிலா 2 போடும்போது 4 2 8 8 minus 1 எவ்வளவு 7 இங்க k க்கு பதிலா 2 போடும்போது 4 சோ ஒவ்வொரு பிராக்கெட்டையும் நான் இப்படி எழுதலாம் ஓகே சரி இது என்னது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னது அப்படின்னா இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகே சோ this is equal to 1 divided by 4k minus 3 plus இது வந்து என்ன பண்ணிக்கலாம் 2k minus 4k plus 1 divided by என்னது 2k into 4k minus 1 இப்படி எழுதிக்கலாம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்ப என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 2k into 4k minus 1 plus 4k plus minus 3 into this fellow 2k minus 4k plus 1 divided by denominator என்னது இப்படி எழுதிக்கலாமா 4k minus 3 into this I may write என்னது 2k into 4k minus 1 எழுதிக்கலாம் சரி இது எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது என்ன கிடைக்கும் இது நீங்களே பாத்துக்கலாம் சரி இருந்தாலும் செஞ்சிருவோம் அப்ப இங்க என்ன கிடைக்கும் 8k square minus 2k இங்க என்ன கிடைக்கும் 4 2 8k square plus 8k square ஓகே அதுக்கு அடுத்தது இது ரைட்டா இதுவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணா minus
16k square. Okay, இது மல்டிப்ளை பண்ணா அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணும்போது plus 4k அப்புறம் minus 6k அடுத்தது இது மல்டிப்ளை பண்ணும்போது plus 12k கரெக்டா plus 12k. ஓ இதை கூட நம்ம -2 ன்னு போட்டுக்கலாம். சரி ரைட் அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல -3 இந்த 3 இதை எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. ஸோ வாட் யூ வில் ஹேவ் அப்படின்னா இந்த 8k இங்கே ஒரு 8kயா 8k ஸ்கொயர் அப்போ இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 இங்கே ஒரு -8 8 16 இங்கே -16 இது அடிபட்டு போயிடும். அப்புறம் இங்கே ஒரு -2k ஓகே இங்கே ஒரு 4k அப்போ plus 2k அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் அப்போ -4k plus 12k -4 plus அப்போ 8k. So this is equal to 8k minus 3 divided by denominator. Denominator வந்து என்னைக்குமே பாசிட்டிவ் தான். Denominator வந்து 4k கேக்கு பதிலா 1 போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 1 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே இது 1 கிடைக்கும். இது வந்து என்னது 3 கிடைக்கும். ஸோ கேக் கூட இதுவும் கூட்டிகிட்டே போகும். ஸோ this is always be positive. அப்போ this I can write this is always be greater than 0 for every k. அப்போ அடுத்த பேஜில் எழுதுற பாருங்க. that is 1 divided by என்ன வச்சிருந்தோம் 4k minus 3 plus 1 divided by 4k minus 1 minus 1 divided by 2k which is greater than 0 for all k belongs to natural number. k எந்த natural number கொடுத்தாலும் this will be happen. ஓகே அப்போ இந்த இடம் பாருங்க இது வந்து யாரு அப்படின்னா இதனுடைய சீரிஸினுடைய இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா sequence of partial sum I call it with tn. okay let tn okay be the sequence of partial sums of this star. okay இது வேற இது okay இந்த சீரிஸினுடைய sequence of partial sums தான் நான் எடுத்துக்கிறேன் tn எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது யாரு அப்படின்னா this is t3 கரெக்டா. இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது யாருன்னா t6. இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது யாரு அப்படின்னா t9. ஓகே இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது யாரு அப்படின்னா t12. அப்போ பாருங்க t3 கூட ஒரு பாசிட்டிவ் டேர்ம் இந்த பாசிட்டிவ் டேர்மை கூட்டுறீங்க. ஓகே then I will write it here. okay so என்னது 1 t3 which is equal to 1 plus 1 by 3 minus 1 by 2. okay t6 யாரு அப்படின்னா t3 கூட ஒரு பாசிட்டிவ் டேர்மை கூட்டுறேன். யாரு அப்படின்னா 1 by 5 plus 1 by 7 minus 1 by 4. okay இது வந்து என்னது பாசிட்டிவ் அப்போ this fellow is கண்டிப்பா யாரோட பெருசா இருப்பான் t3 யோட பெருசா இருப்பான். t3 கூட தான் நீங்க ஒரு பாசிட்டிவ் டேர்ம் கூட்டுறீங்க. சோ கண்டிப்பா t6 வந்து t3 யோட பெருசா இருப்பான். சரி அப்புறம் t9 which is equal to t6 கூட நீங்க எதை கூட்டுறீங்க இந்த fellow கூட்டுறீங்க 1 by 9 plus 1 by 11 minus 1 by 6. okay இது பாசிட்டிவ் அப்ப இவன் யாரோட பெருசா இருப்பான் this is greater than t6 ஓட பெருசா இருப்பான். okay அப்புறம் t12 என்ன இருக்கும் t12 அப்படிங்கிறது யாரு t9 கூட ஒரு 3 டேர்ம் அது யாரு 1 by 13 plus 1 by 15 minus 1 by 8. okay so this is positive therefore this is greater than t9. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதினீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா t3 தான் இருக்கிறதுலயே சின்ன நம்பர். okay I'll write t3 which is smaller than t6 which is smaller than t9 which is smaller than t12. okay 12 which is small அப்படி போயிட்டே இருக்கும். இந்த t3 தான் யாரு அப்படின்னா 5 by 6. அப்ப இது ஃபுல்லா ஒரே லைன்ல எழுதிடுமா t6 ஓட. அப்போ I can write this is t3n which is always less than or equal to இல்லைன்னா இப்படி இருக்குமா t6 is less than or equal to போட்டுட்டுமா t6 which is less than or equal to t3n for every
n equal to 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஒருவேளை இது யாரோட கம்மி, this is 5/6 ஓட கம்மி. 5 this is equal to t3 வந்து இதோட கம்மி. ஒருவேளை suppose this series star வந்து converge ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, converges. okay, say tn converges to t. அப்போ this would imply இதுல என்ன தெரியும், this fellow will converges to t அப்படின்னு தெரியும். அப்போ this இது fixed, இது வந்து fixed. ஒருவேளை இது கன்வர்ஜ் ஆச்சுனா, நான் இது கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லவே இல்லை, கன்வர்ஜ் ஆச்சுனா என்ன நடக்கும் அப்படின்னா, this 5/6 okay which is equal to t3 which is strictly less than t6 which is less than or equal to t ன்னு கிடைக்கும். ஏன்னா இதுதான் t3n ன்னு கிடைக்கும். this fellow will converges to t. அப்போ this must implies that 5/6 which is smaller than t. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சீரியஸுக்கு லிமிட் இருந்தால் அது எதை விட பெருசா இருக்கும், 5/6 விட பெருசா இருக்கும். சார் முதல்ல லிமிட் இருக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட் இல்ல, இது எப்படி சார் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா, எஸ் திஸ் இஸ் ஆல்சோ கன்வர்ஜ். அப்ப இது கன்வர்ஜ்னு நான் இப்ப சொல்லிட்டோம்னா அப்பதானே நீங்க இதை சொல்ல முடியும். இது we can say that tn converges to t ன்னு எப்ப சொல்லுவீங்க, இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆச்சுனா தான் சொல்ல முடியும். சோ இந்த சீரியஸ் கன்வர்ஜ்ங்கிறதை நான் ப்ரூவ் பண்றேன். இது எப்படி சார் ப்ரூவ் பண்றது அப்படின்னா, இங்க ரேஷியோ டெஸ்ட் ரூட் டெஸ்ட் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அன் அப்சல்யூட் கன்வர்ஜன். ரேஷியோ டெஸ்ட் ரூட் டெஸ்ட் வந்து இட் வில் கிவ் த கன்வர்ஜன்ஸ், அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸ் உள்ள ஒரு டெஸ்ட் இதெல்லாம். ஓகே, இந்த சீரிஸ் வந்து என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா, அதனால இது வந்து அப்சல்யூட் கன்வர்ஜன் டெஸ்ட் இதுல யூஸ் பண்ண முடியாது. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரே டெஸ்ட் வந்து யாரு, லிபினிட்ஸ் தியரம். அப்ப அந்த லிபினிட்ஸ் தியரத்தை தான் யூஸ் பண்ண போறேன். எப்படி சார் இது லிபினிட்ஸ் தியரத்தை, முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி ஃபுல்லா எழுதுங்க. சீரியஸ் யாரு, 1 வேற கலர்ல எழுதுச்சுமா, I may write it in this way. Okay, so this is 1 plus 1/3 minus 1/2. அடுத்தது plus 1/5 plus 1/7 minus 1/4. okay, plus 1/9 plus 1/11 minus 1/6 plus மறுபடியும் எழுதுறேன், இன்னும் கொஞ்சம் எழுதிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். 1/13 plus 1/15 minus 1/8 plus இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு கிளப் பண்றேன். இங்க பாருங்க, இது ஒரு பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட். ஓகே, இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ நான் பேர் கொடுக்குறேன். இந்த ஹோல் திங் இதை கூட்டினதுக்கு அப்புறம் இவனுக்கு பேர் யாருன்னா C1, இவன் C2, இவன் கூட்டினதுக்கு அப்புறம் this is C3, இவன் C4. ஓகே, இவன் கூட்டினதுக்கு அப்புறம் C5, இது C6. ஓகே, இது யாரு C7. ஓகே, இது C8. இப்படியே போகுது. ஓகே, என்ன சார் புதுசா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு இல்ல, அதே விஷயங்கள் தான் அப்படியே பண்ணியிருக்கேன். நோட் தட் இது வந்து C1 வந்து பாசிட்டிவ். ஸோ இன் ஜென்ரல் இதுல இருந்து எனக்கு என்ன எப்படி தெரியும் அப்படின்னா, Cn அப்படின்னா இப்படி இருக்குமா, C2n minus 1 ஆட் டேர்ம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, this is some positive term and C2n அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அது அப்படியே இருக்கும் 1/2n, அதுல minus 1/2n. இது C8 னா minus 1/8, C6 னா minus 1/6. இந்த C7ங்கிறது தான் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த C7 யாரு அப்படின்னா, இவனை ஒரு வகையில சொல்ல போனோம்னா இது எப்படின்னா, இந்த நம்பர் வச்சுக்குவேன், இது வேணா இப்படி என்னன்னு வச்சுக்குவேன். ஓகே, Cn n ஆடு, n வந்து என்னது ஆடு. இது யாரு அப்படின்னா 1 divided by இது வந்து தனியா பிராக்கெட்ல வருவாங்க. This is 1 divided by, I can write this is இது எப்படி எழுதலாம், 4n minus 3 plus 1 divided by 4n minus 1. இவன் தான் இது. n-க்கு பதிலா நீங்க இந்த இடத்துல n-க்கு பதிலா 1 போடுங்க. n-க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா 4 minus 1 1 இந்த இடம். அடுத்தது 4 minus 3 வந்து 1, 4 minus 1 வந்து இந்த இடம். ஓகே, then what we will have அப்படின்னா இந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னா, that is Cn which is equal to 1 divided by minus 1 divided by 2n if n is even. இல்லைன்னா 1 divided by 2n கூட வேண்டாமா, ஸ்ட்ரைட்டா n போட்டுக்கலாம். 1 divided by n.
Okay, ஏன்னா C2 ங்கிறது -1/2, C4 ங்கிறது -1/4. So if n is even, we will have this. அப்போ 1 divided by, I may write 4n minus 3 plus 1 divided by 4n minus 1 if n is odd. And note that this fellow will also converges to 0, and in the rendu sum of two numbers, so this fellow will also converges to 0. Therefore, this implies that Cn converges to 0. முதல் டைப். ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா C1 என்னது பாசிட்டிவ், C2 நெகட்டிவ், C3 பாசிட்டிவ், C4 நெகட்டிவ், C5 பாசிட்டிவ், C6 நெகட்டிவ், C7 பாசிட்டிவ், C8 நெகட்டிவ், இப்படி போயிட்டே இருக்கும். அப்படின்னா என்னெல்லாம் தெரியுது அப்படின்னா இது முதல் பாயிண்ட். ஓகே, ஸோ வில் ஹேவ் திஸ் இஸ் Cn கன்வர்ஜ். ரெண்டாவது பாயிண்ட் யாரு அப்படின்னா தட் இஸ் C2n minus 1 எல்லாம் greater than or equal to 0 and C2n எல்லாம் less than or equal to 0 for every n. ஓகே, அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா this is C1 modulus of C1 which is greater than என்னது greater than or equal to modulus of C2. சார் இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா இங்க தான் நம்ம பாசிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இவன் தான் பாசிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம்ல. therefore 1 divided by, I may write 4n minus 3 plus 1 divided by 4n minus 1 which is greater than 1 divided by 2n. okay, இது புரியுதா? so 1 divided by 2n விடவும் இது வந்து என்னது பெருசாக இருக்கும். இதைத்தான் நான் இங்க எழுதியிருக்கேன், இதைத்தான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இதை விடவும் இந்த கூட்டு இந்த டோட்டலை விடவும் இது பெருசு, இது சிறுசு. மாடுலஸ் இருக்கும் 1/2, இது 1/2 ஓட கூட்டும் போது 1/2 ஓட பெருசு. ஓகே, so we will have this is greater than modulus of C3 which is greater than அப்படி போயிட்டே இருக்கும். So by these three conditions, what we are having is அப்படின்னா by Leibniz theorem, this series, okay, this series converge, this series converge. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா இது ஓகே, இது கன்வர்ஜஸ் டு எஸ் வந்து ஓகே, இது நடக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ கன்வர்ஜஸ் டு டி, ஆனால் டி எதை விட பெருசா இருக்கு? 5/6 ஓட பெருசா இருக்கு. ரீஅரேஞ்ச் பண்ணாம பார்த்த லிமிட் வந்து எதை விட 5/6 விட சிறுசா இருக்கும், இங்க 5/6 விட பெருசா இருக்கு. அப்படின்னா இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டுமா, தட் இஸ் summation -1 the whole power n divided by n converges. Okay, and its limit is less than 5/6 ஓட கம்மி. Okay, now we are having the rearrangement யாரு இத பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பாசிட்டிவ் 1 plus 1/3 minus 1/2 plus 1/5 plus 1/7 minus 1/4 இப்படி போகுதுல. this is also converges and its limit is greater than யாரு 5/6 ஓட பெருசு. 5 என்ன பண்ணுவோம், t is greater than மாத்தி எழுதுறேனா? சரி, ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வந்து which is the limit is lesser than, இந்த கேஸ்ல கரெக்டா தான் சொல்றேன், the limit is greater than this is இந்த இடத்துல என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா I am having this is s is smaller than lesser than 5/6, இங்க t is greater than 5/6. that is a contradiction இல்ல, ரெண்டு சீரிஸ், ரெண்டு ரீஅரேஞ்ச்மெண்ட், ரெண்டு வேற எலிமெண்ட்டையும் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ என்ன சார் இது, எப்படி ஒரு சீரிஸ் கொஞ்சம் மாத்தி கூட்டணும்னா வேற நம்பருக்கு கன்வர்ஜ் ஆயிருது? ஓகே, எஸ், இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் the சீரிஸ் நான் எடுத்திருக்கிற சீரிஸ் வந்து என்னன்னா அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் சீரிஸ் கிடையாது. இட் இஸ் என்னது கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சீரிஸ். அப்ப கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சீரிஸ நீங்க நினைச்ச நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி என்னால மாத்தி அமைக்க முடியும். we can rearrange the series so that நீங்க சொல்ற நம்பருக்கு அது கன்வர்ஜ் ஆகும். அந்த மாதிரி நம்மளால மாத்தி அமைக்க முடியும். and that is a theorem we are going to prove the next video. okay, that is called the Riemann rearrangement theorem. அது தனியா ஒரு தியரமா நம்ம பார்க்கலாம். okay.
தேங்க்யூ.